வெல்கம் டு இட்ஸ் மை வேர்ல்ட். இன்றைக்கி நாம் காலிஃப்ளவர் 65 பார்க்க போகிறோம். வாங்க. இதை பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா அதில் ஒட்டி தனியாக பிரிஞ்சு வராமல் நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா கவராகி இருக்குது பார்த்தீங்களா. மசாலா பரட்டும் போது என்ன இருந்ததோ அது அப்படியே இருக்குது. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு சூடாக்கி மஞ்சள் பொடி, உப்பு பொடி போட்டு அதில் இந்த காலிஃப்ளவரெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடணும். இது வழக்கமாக செய்கிறதுக்குன்னு இல்லை, கொஞ்சம் அரை வேக்காடாவது வேகணும். அப்போ தான் பொரியும் போது நல்லாயிருக்கும், ஈஸியாக பொரிஞ்சிரும். அதுக்காகத்தான். மசாலாவுக்கு தேவையான பொருள்னு பார்த்தா இங்கே உப்பு, கறி மசால் பொடி, சீரக பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, சோள மாவு, அதான் கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு விழுது, கடலை மாவு, பொரிகடலை பொடி. இது இருந்தால் நல்லா ஸ்மூத்தாக வரும். அப்புறம் இது அரிசி மாவு. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். முதல்ல கறி மசால் தூள் 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வத்தல் பொடி 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இப்போ மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், சோள மாவு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு விழுது இப்போ போட போகிறதில்ல, இதில் போட போகிறதில்ல. இப்போ கடலை மாவு மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி எடுத்துருக்கிறேன். இது வேறு கரண்டி, ஆனால் அளவு 3 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்கும். இப்போ அரிசி மாவு ஒரு அரை அல்லது 1 ஸ்பூன் இதில் எடுத்தோம்னா 1 ஸ்பூன் வருது. பொரிகடலை பொடி 1 ஸ்பூன், நல்ல பவுடராக இருக்கக்கூடிய பொரிகடலை பொடி. லெமன், இஞ்சி பூண்டு விழுத நம்ம காலிஃப்ளவரில் இப்போது பண்ண போகிறோம். இப்போ இந்த பொடியை நல்லா உப்பு சேர்த்து நல்லா கலந்துடணும் ஈவனாக. காலிஃப்ளவர்லேயே ஒவ்வொரு பொடியாக போட்டோம்னா அது திட்டாக அங்கங்கே போகும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அதனுடைய டேஸ்ட்டும் ஒன்றா இருக்கும். இப்போ இதில் ஓமம் இது ஆப்ஷனல் தான், நான் சேர்க்குறேன். எல்லோரும் சேர்க்கணும்னு இல்லை. அந்த வாசனை பிடிக்குமோ என்னவோ, கையால் நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கணும். இப்படி முடிஞ்சால் கொஞ்சம் கசக்கி அதில் சேர்த்துக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இதில் இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு ஸோ இதில் இஞ்சி பூண்டு விழுது தண்ணி ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கணும். நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுது காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் சீராக பரவுற மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கோங்க. பொடி நம்ம இனிமேல் தான் போட போகிறோம். கொஞ்சம் எண்ணெயை லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா நம்ம விரவ போகிற மாவு அதில் நல்லா ஈவனாக வரும், நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதில் முதல்ல பாதி பொடியை மட்டும் போட்டு நல்லா விரவணும். ஏன்னா அந்த காலிஃப்ளவரில் அந்த இடுக்குலலாம் நல்லா போய் இது ஏறணும். கீழே பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கணும். தண்ணியெல்லாம் இப்போ எதுவும் விட வேண்டாம். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் பொடியை போட்டு, கொஞ்சம் மிச்சம் இருக்குது போட்டு அதையும் நல்லா விரவி எல்லாத்துலேயும் வர மாதிரி பார்த்துக்கிட்டு இதில் லெமனை எல்லா இடத்துலையும் புழிஞ்சி அதுவும் ஈவனாக எல்லா இடத்துக்கும் வர மாதிரி கொஞ்சம் லெமன் மிச்சம் வச்சுருக்கிறேன், அவ்வளவும் புளியலை. அதுவும் ஈவனாக எல்லா இடத்துக்கும் போகணும். இப்போ திரும்ப பொடியை போட்டு பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி தேவைப்படுற மாதிரி தெரியும் போது நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணி எடுத்து தெளிச்சிக்கிட்டால் போதும். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்து லேசாக தெளித்து
அதை விரவிக்கிறேன். அதாவது பாத்திரத்தில் அடியில் மாவு நிற்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், பாத்திரத்துக்கு அடியிலலாம் மாவு இல்லை, எல்லா மாவும் காலிஃப்ளவரில் தான் இருக்குது. மிச்சம் இருந்த மாவும் போட்டு நான் பிசைஞ்சிட்டேன். வேணும்னா கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து கலந்துக்கலாம். அடியில் ரொம்ப மாவு இல்லாமல் பார்த்துக்கணும். இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரத்தில் ஊற வச்சுருவோம். மற்ற வேலைகளை பார்த்துட்டு வருவோம். ஒரு 1/2 hour கழித்து நான் எடுக்கிறேன். இதை மற்ற ஒர்க்கை முடிச்சுட்டு இப்போ எண்ணெய் சூடானதும் இன்னொரு தடவை நல்லா கையால் புரட்டி எடுத்துக்கோங்க. அதை எண்ணெய் பாத்திரத்தில் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டு ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதிலேருந்து மசாலா எதுவும் வெளியில் வராது, எல்லாம் நல்லா அதிலேயே சேர்ந்து இருக்கும். பாருங்கள், நல்லா பொரியட்டும். செவந்து வரப்போ நம்ம எடுக்கணும். நல்லா புரட்டி விட்டு வேக வைக்கணும். தீயை நிறைய வைக்கக்கூடாது, மீடியமாக வச்சு பொறுமையாக பொரிக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். இதை நல்லா செவந்து கிறிஸ்பியாக வருது. அந்த நொரை, அந்த பொங்கி வரக்கூடிய அந்த நொரை சலசலப்பு அடங்கின உடனே, அடங்குற நேரத்தில் நம்ம எடுக்க வேண்டியதான். லேசாக தான் இருக்குது. இப்போ ஓரளவு அந்த சலசலப்பை அடங்கிருச்சு, எடுத்தாச்சு. அதை பாத்திரத்தில் போடும்போது சத்தம் வரணும், அந்த அளவுக்கு அது கிறிஸ்பியாக இருக்கணும். இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளேயும் மாவு இருக்கிறதுனால அதுவும் நல்லா வேகிறதுக்காக நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிக்கணும். நம்ம கடிக்கும்போது காலிஃப்ளவர் மட்டும் தென்படாமல் மசாலாவோடு சேர்த்து நமக்கு இருக்கும். ஒவ்வொரு இடுக்குலையும் பொடி இருக்கும் நம்ம இப்படி பொரித்தோம்னா. நான் கையில் வச்சுருக்கிற அந்த குச்சியை பார்த்திங்கன்னா அது எதில் உள்ளது அப்படின்னா அப்பள இடுக்கின்னு சொல்லுவோம்ல, கையால் பிடிச்சி எடுப்போமே, அது 2ஆக உடஞ்சி போச்சு. அதில் ஒரு பகுதி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி பொரிக்கிறப்போ. அதோட ஊறுகாய் எதை எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. அதனால் அதை தூக்கி போட்டுறாதீங்க, உடஞ்சிருச்சின்னு இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீளமான ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் அடுத்த செட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு செட்டு போடுற மாதிரி இருக்குது. இதோ இதையும் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். தயாராகிருச்சு. செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர்.